ப்ரோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து வைப் பண்ணுற மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் இன்னமும் நம்ம சின்ன வயசுலலாம் இதை வந்து பார்த்துட்டு இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம்ன்றதுனால இங்கே தேட்டரில் பார்க்கும்போது இன்னமும் செம ஃபன்னாக இருக்குது. அந்த சுரத்தோட என்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ விஜயோட என்ட்ரி அடுத்த த்ரிஷா தான் ப்ரோ இருக்குது. அப்போ பார்க்கும்போது எல்லாமே சீரியஸாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது எல்லாமே அப்படியே காமெடியாக ஃபன்னாக செம ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. சாங் எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இந்த படத்துல மோஸ்டா பிடிச்ச சாங் வந்து வரைகிற சீன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். எல்லாமே வந்து சொதப்பிடும். அந்த படத்துல ஃபுல்லாவே வந்து சொதப்பலாம். அவங்க அப்படி எடுத்து வச்சிருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா செம ஃபன்னா இருந்துச்சு. மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இதுல வந்து பார்க்கும்போது செம ஜாலியா இருந்துச்சு. பாட்டெல்லாம் எல்லா பாட்டுமே அர்ஜுனர்வில்லாம் பாட்டு போட்டாலே நம்ம ட்ரிப்லாம் போகும்போது அப்படியே காரை வந்து தெரிக்கூட என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அப்படியே அர்ஜுனர்வில் போட்டாலே போதும் அவ்வளோதான். அப்படி இருந்துச்சு படத்துல பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஆக்டிங் வந்து வேறு லெவலில் செம்மையாக நடிச்சிருப்பாரு. அந்த செல்லம் அந்த சீன்லாம் வந்துட்டு வேறு லெவல் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் மோஸ்ட்டாக வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் செம மாசா பண்ணிட்டாரு ப்ரோ. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் படத்தை பார்த்ததோட சுற்றி இருக்கவங்க கத்தி இருக்கிறது தான் அவ்வளோ வந்து வைப்பாக இருந்துச்சு. செம ஜாலியாக இருந்துச்சு. விஜயோட என்ட்ரிலாம் வந்து வேறு லெவலில் அப்படியே ஒரு மாதிரி அது கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இருந்துச்சு. வைபே சூப்பராக இருந்தது. எல்லாருமே அந்த சாங்ஸுக்கு டான்ஸ் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறது பாப்பாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணா. பயந்துருவா கத்துறதுக்குள்ள பயப்பட நினச்சேன். பட்னா செம்மையாக என்ஜாய் பண்ணா. சூப்பராக இருந்துச்சு சார். நல்ல படம் எல்லா படமும் பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஃபேன்லாம் இல்லை. பட் நான் வந்து தளபதி ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு கில்லி படம் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஆக்சுவலாக அந்த எப்போ பார்த்தாலும் எத்தனை வாட்டி பார்த்தாலுமே அந்த ஒரு எனர்ஜியோட இந்த எதுவுமே இதுவாகவே இருக்கா. சூப்பராக இருக்கும். ஆமா ஆமா நான் அப்போ ரிலீஸ் ஆகிற டைம்ல நம்ம ஸ்கூல் படிச்சது அதெல்லாம் தெரியல. அப்படி இந்த இப்போ போகும்போது செம்ம ஜாலியாக தியேட்டர்ல பார்க்குற ஃபீலே வேற மாதிரி இருந்துச்சு. எத்தனை டிவியில் பார்த்திருந்தாலுமே அந்த தியேட்டர்ல அந்த இது ஃபீல் எல்லாரோட இதுவாக பார்க்கறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக டிக்கெட்டே ஃபர்ஸ்ட் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் புக் பண்ணது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் இது பண்ணி நாங்கள் புக் பண்ணோமே. ஸோ இப்பயே சூப்பராக இருந்துச்சு. கொக்கர் சாங் பாப்பாக்கு ஃபேவர். அதுக்கப்புறம் எல்லா சாங்குமே அப்போ எப்படி கேட்டோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஜாலியாக செம்ம வைப்பாக இருந்தது. எல்லா சீனுமே காமெடி சீன் எல்லா சீனும் செம்ம. அது ஒரு சீனுமே ரசிச்சு பார்த்து விஜய் வர என்ட்ரி டைலாக்ஸ் எல்லாமே செம்ம இதுவாக பண்ணிட்டு இருந்துச்சு. கத்தி கத்தி தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. தியேட்டர்ல வைப் வேற மாதிரி இருந்துச்சு. அது கண்டிப்பா ஆமா இவ்வளோ வைபா இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. செம்ம வைபா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து செம்மையா என்ஜாய் பண்ணிடுவோம். ஐயா படமே வைபா தான் இருந்தது. படமே வைபா தான் வேற மாதிரி. ஒரு சீட்டு கூட கத்தாம இல்ல. சும்மாவே கத்திட்டு இருந்தோம் எல்லாருமே. கத்திட்டு போச்சுங்க. எனக்கு லாஸ்ட் சீன் தான். ஃபைட் சீன் முடிச்சிட்டு அவங்க சேர்றது தான். வேற லெவல் சொல்லவே வேணாம். தலைவர் வேற லெவல். முத்துப்பாண்டி ஐ லவ் யூ. தளபதிக்காக இப்படிதான் இருக்கும் கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் எங்க ஃபேமிலியோட நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். அண்ட் நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் ரீரிலீஸ் மூவி கில்லி தான். வெயிட் பண்ணோம் கில்லி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்றதுனால. எல்லாமே தளபதி காட்டுற எல்லா சீனுமே எங்களுக்கு பிடிக்கும். அது வேற லெவல் காம்போ. அது லியோலே பார்த்துருப்போம். அது அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கு அந்த காம்போ. எனக்கு அர்ஜுனர்வில் சாங் ரொம்ப பிடிக்கும். சீன் வந்துட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவரை பற்றி சொல்லி எனக்கு பிடிக்கும். பிரகாஷ் ராஜ் ரொம்ப பிடிக்கும். விஜய் தானே காரணம், வேற ஒன்றும் இல்லை. விஜய் மட்டும் தானே காரணம். இந்த படத்தில் அவரோட மாஸ் என்ட்ரியில் எப்படி இருக்கு? இந்த படத்தில் தான் என்ட்ரி மாஸ்னால என்னன்னு காமிச்சிருக்காரு விஜய், வேற ஒன்றும் இல்லை. பிரகாஷ் ராஜ் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? பிரகாஷ் ராஜ் வேற லெவல் தானே. ஏன்னா பிரகாஷ் ராஜா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருந்தால் அவர் நல்லா தெரிஞ்சார் ஆக்டிங்கு தமிழில் எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாங்னு இருக்கு? படத்தில் எல்லா சாங்குமே நல்லா தானே இருந்துச்சு. பிடிக்காத சாங்குன்னு ஒன்றும் இல்லை.
தளபதி சார், எங்கள் தளபதி. அது ஒன்று தான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. கில்லி படம் இது வரைக்கும் 100 எத்தனை வாட்டி பார்த்துருப்போம் தெரியாது, மோர் தென் 100 டைம்ஸ் இருக்கும். ஆனாலும் பார்ப்போம், இன்னொரு வாட்டி ரீரிலீஸ் பண்ணாலும் பார்ப்போம், பிகாஸ் ஆஃப் அவர் தளபதி. பிரகாஷ் ராஜ் அது ஆல்வேஸ் அவரும் ஃபேவரட் தான், லைக் அவரும் ஒரு ஃபேவரட் அவ்வளோதான். பட் எங்கள் தளபதிக்காக தான் இந்த படம். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல எது சொல்லுவீங்க? எல்லாமே பிடிக்கும், எல்லா பாட்டும் பிடிக்கும். மியூட்டில் போட்டால் கூட அப்படியே நாங்கள் பாட்டு பாடிட்டு இருப்போம், லிரிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு. எல்லாமே பிடிக்கும் சார், எல்லாமே பிடிக்கும். ஆக்சுவலாக அதுக்கு வர வேண்டிய படம் தான் ப்ரோ இது. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசில் நிறைய மிஸ் பண்ணேன் இந்த படம் மாதிரி, இந்த மாதிரி படம்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரி படம் வந்திருக்கிறதுனால எல்லாருமே பார்க்குறாங்கல்ல, அதனால் இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இது? பாட்டு தான். ஆக்சுவலாக பாட்டு, வித்யாசாகரோட அந்த பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது த்ரிஷா விஜய் உங்களோட காம்போ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிரகாஷ் ராஜ் இந்த படத்துல தான் ஃபேமஸ் ஆனாரு, அவரோட பத்தியா சொல்லுங்க. ஆக்சுவலாக இது அவரோட கரியர் ஸ்டார்ட் ஆனது இந்த மாதிரி படத்தில் தானே. நல்லா இருந்துச்சு.